மகா பெரிவாச்சரணம். ஸ்ரீ காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ 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 மகா பெரிவாவின் அவர் வாழ்ந்த காலங்களில் பக்தர்களால் ஏற்பட்ட அனுபவங்களையும் பக்தர்களுக்கு ஸ்ரீ மகா பெரிவா செய்த அனுகிரகங்களையும் நாம் ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனங்கள் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இன்றொரு தலைப்பில் நாம் காஞ்சி மகா பெரிவா பற்றி நாம் பார்ப்போம். இன்றைய தினம் பார்க்க போகும் தகவல் என்னவென்றால், ஸ்ரீ மகா பெரிவா காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக இருந்த ஒரு காலம். அக்காலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம். மடத்துக்கு நிறையாக கைங்கரியங்கள் செய்யப்பட்ட ஒரு குடும்பம், விசேஷமான குடும்பம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவா, வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாள். அதாவது எதுவுமே இல்லாமல் கெட்டு போகிறது ஒன்று, எல்லா சொத்து பத்தெல்லாம் இருந்து எல்லாத்தையும் இழந்து அது ரொம்ப கொடுமை. பணங்கள்லாம் நிறையா இருந்தோ எல்லாம் இழந்துட்டு நம்ம கஷ்டப்படுறது அது ரொம்ப ஒரு கொடுமை. அப்படி கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை பற்றி நாம் பார்ப்போம். அந்த குடும்பத்தில் இருக்கிற வயதான மூதாட்டி வயசு காரணமாக மூச்சு விட மருந்து இறந்துடுறா. அந்த மூதாட்டி இறந்ததுனால அந்த குடும்பத்தில் ரொம்ப வருத்தப்படுறா. என்னத்துக்காக வருத்தம் அப்படின்னா, இந்த பாட்டி இறந்துட்டான்னு வருத்தப்படல, அந்த பாட்டி மூதாட்டி இறந்ததுக்கு அந்த கடைசி அந்திம காரியம் செய்வதற்கூட அந்த குடும்பத்தில் பணம் இல்லை. இதனை மடத்தில், நம்ம காமகுடி மடத்தில் பார்த்துட்ருக்கா. யார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, மடத்தில் சமையல் கைங்கரியம் செய்கின்ற அன்பர்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கா. இதுமாரி இந்த குடும்பத்தில் இவ்வளோ சொத்து பத்து இருந்து இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டா. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு அம்மையார் இறந்துட்டா, வயதானவா. அவளோட அந்திம காரியங்கள் பண்ணுறது கூட அந்த குடும்பத்தில் பணம் இல்லை. அந்த மூதாட்டியோட அந்திம காரிய சடங்குகள் செய்வதற்கு பணம் இல்லாமல் அந்த மூதாட்டியோட சடலத்தை எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இது பக்கத்தில் பெரியவா கீர்த்து குடிசையில் இருக்கா. இது பெரியவா காதில் கேட்டுட்டோம். உடனே மகா பெரியவா மடத்து மேலாளர் ராமசாமி மாமாவை கூப்பிட்டு, இதுமாரி அந்த குடும்பம் ரொம்ப எனக்கு இந்த மடத்துக்கு நிறையா கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா, என் கணக்கில் நீ ஒரு 2000 ரூபா கொண்டு போய் கொடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பண்ண சொல்லு அப்படின்ட்டு பெரியவா சொல்லி, அந்த மடத்து மேலாளர் போய் அந்த குடும்பத்து அன்பர்கிட்ட பார்த்து 2000 ரூபா கொடுத்த உடனே அந்த அன்பர் அழுவுறார். ஏன் அழுவுறார்? பெரியவாக்கு நம்ம மேலே இப்படி ஒரு அபிப்பிராயமா, ஒரு இரக்கமா அப்படின்ட்டு ரொம்ப மனவெந்து போய் அழுவுறார். தெய்வம் துணையாக இருக்குன்னு சொல்லுவா. அதுபோல் ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா இதை உணர்ந்துட்டு அந்த பாட்டியோட கடைசி அந்திம காரியங்களுக்கு பணம் கொடுத்து விட்டோன்னே அந்த குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆனந்த கண்ணீர்
விட்டு அந்த பெரியவா அந்த மூதாட்டியோட கடைசி அந்திம காரியத்தை பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு மகான் கஞ்சி மகா பெரியவா. அவரோட சரித்திரங்களை நாம் நித்தியமும் கேட்போம், பெரியவா சொன்ன வழியில் நடப்போம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி நமோ நமஹ. ஸ்ரீமன்